Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026. போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், சென்னையில் எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருது? இந்த போதைப் பொருள் வழக்கினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஓடும் ரயிலில் கடந்த 2024ஆம் ஆண்டு 180 கோடி மதிப்பிலான 30 கிலோ மெத்தபட்டமைன் என்ற போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தான் இதனை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்குல சென்னையை சேர்ந்த ஏசுதாஸ் மற்றும் மோனிஷா லீலா உட்பட 3 நபர்களை அவர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து பல்வேறு போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது அதுல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய ஏசுதாஸ் மற்றும் சிலர் பெயில்ல வெளியே வந்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த வழக்குல தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏசுதாஸ் மற்றும் அந்த வழக்குல தொடர்புடைய நபர்களோட வீடுகள்ல இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையில மொத்தம் 3 இடங்கள்ல இந்த சோதனையானது இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தப்பட்டு வருகிறது. வியாசர்பாடி சாஸ்திரி நகர்ல இருக்கக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஏசுதாஸோட வீடு மற்றும் அவருடைய அசோசியேட்ஸ் கொடுகையூர்ல இருக்கக்கூடிய வீடு என மொத்தம் 3 இடங்கள்ல வடசென்னையில மட்டுமே இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை டு செங்கோட்டை செல்லக்கூடிய அந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில்ல தான் கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. பல விசாரணைக்கு பின்னர் தான் இது பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில இதுல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய நபர்கள் சென்னையில தான் வசித்திருப்பதும் அதே போன்று கொடுங்கையூர் உள்ளிட்ட இடங்கள்ல வசிப்பதும் தெரிய வந்ததை அடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அங்கும் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில இவர்களுக்கு மூளையாக செயல்பட்டது இவர்கள் தான் என்பதும் தெரிய வந்ததை அடுத்து தற்போது அவர்களை பிடித்து விசாரணைக்கு உட்படுத்திய நிலையில தற்போது இதுல இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அல்லது இவர்கள் வெளிநாட்டில இருந்து இந்த போதைப் பொருட்கள் வாங்கியிருந்தால் இவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலமாகத்தான் இந்த போதைப் பொருளை வாங்க முடியும் என்பதால அதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி வழக்கு பதிவு செய்து தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நிகழ்த்தி வருகின்றனர். ஏசுதாஸ் வீட்டுல இல்லை என்பதும் போலீசாரோட முதல் விசாரணையில தெரிய வந்திருக்குது. இருப்பினும் இந்த வழக்குல யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற கோணங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சென்னையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026.